மாநாட்டில் மக்கள் வெள்ளம் மிக பிரமாண்ட அளவில் 30 லட்சம் மக்கள் கூட போறாங்க தெரியுமா? எவ்வளவு சார்? 30 லட்சம். 80,000 வாகனங்கள் இதுவரை நிறுத்தப்பட்டிருக்கு தெரியுமா உங்களுக்கு? கணக்கு வந்துருச்சு. பார்க்கலையா நீங்க? திடலுக்குள்ள நாற்காலிகள் நிரம்பி இருக்கிறது. நேற்று இரவு காலையில 6 மணி நிலவரப்படி 50,000 நாற்காலிகள் இல்ல நாற்காலிகள் நிரப்பி இருக்கிறது. 50,000 நாற்காலிகள் நீங்க சொல்லும்போது அதை பத்தின ஒரு கேள்வி இருக்கு. கேப்பீங்க. நான் சொல்றேன், அதுக்கும் சொல்றேன். என்ன கேட்க போறியா? நாற்காலி 1.5 லட்சம் தானே வந்திருக்கு, மீது எங்க? உங்க அரசு தானே. 1.5 லட்சம் வந்து கூட கொடுக்க மாட்டோம், ஏன்னா நீங்க எல்லாம் நாற்காலியில உடைச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுக்கல. கேரளால இருந்து தானே நாற்காலி உடைச்சிருவீங்க. இப்ப என்ன, அந்த கொடிக்கம்ப விழுந்த கிரேன் ஓட்டுநரே திமுக காரனா இருக்கிறானான்னு இன்னமே தான் விசாரிக்க போறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னு சொன்னா, இந்த நாற்காலிகள் 4 பேர்கிட்ட ஒப்பந்தம் போட்டது. ஒருத்தர் 1.5 லட்சம் நாற்காலி கொண்டாந்து கொடுத்துட்டான். 3 பேர் கலந்து போயிட்டான். ஏன் கலந்து போனா? இப்போ ஒருத்தனுக்கு உடையாதா? ஆனால் கேரளாவில் இருக்கிற கட்சியினர் ரசிகர்கள் ஏற்பாடு பண்ணி அங்க இருந்து இப்ப 3,50,000 நாற்காலிகளை ராத்திரி இரவோட இரவாக கொண்டாந்து கேரள நாற்காலியில் போடப்பட்டிருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? சரி, 30 லட்சம். இப்ப நீங்க காவல்துறையை வச்சு தேதியை மாத்துனீங்க, காவல்துறையை வச்சு அடக்குமுறைகளை ஏவுறீங்க, காவல்துறையை வச்சு வாகனங்களை மறிக்கிறீங்க, காவல்துறையை வச்சு வாகனங்களை அட்வான்ஸ் கொடுத்ததே வந்து போய் மிரட்டுறீங்க. இதுக்கப்புறம் வாகனங்கள் அணிவகுத்து வருகிற போது அங்கே போ இங்கே போகணும் தடுத்து அடக்குமுறைகளை ஏவுறீங்க. இப்போ என்னடானா, இப்போ கொடிக்கம்பத்தில் பிரச்சனை, அதையும் விசாரிக்கப்பட வேணும்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கடைசியாக வந்து குடிநீரில் தண்ணி வருதா, பெட்ரோல் வருதா, இது ஒரு பொழப்பா? அங்கே தான் தண்ணி வந்து வருதே.